நடிகர் சூர்யா அவர்கள் நல்ல கதையம்சம் உள்ள 2 படத்துல கமிட் ஆயிட்டு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிட்டு ஆனா சில காரணத்தினால படத்துல இருந்து விலகிட்டு அந்த படத்தோட கதை வேற ஒரு ஹீரோக்களுக்கு கை மாறி அவங்க நடிச்ச வரலாறு இருக்கு. ஏன் சூர்யா அந்த படத்துல இருந்து விலகினாரு, அதுக்கான காரணம் என்ன, கமிட்டான வேற ஹீரோக்கள் யாரு, எந்த படம்ன்றது வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் பாலாவோட இயக்கத்துல ஒரு படம் கமிட் ஆனாரு. படம் நல்ல கதை தான். படத்தோட ஷூட்டிங் எல்லாம் போச்சு, கிட்டத்தட்ட 10 நாள் ஷூட்டிங் போச்சு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் சூர்யா தான், நடிகரும் சூர்யா தான். ஆனா 10 நாள் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமா சில காரணத்தினால சூர்யா வந்து அந்த படத்துல இருந்து விலகுறன்னு ஜெனியூனா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த படத்தோட கதை அருண்விஜய் கை மாறி கிட்டத்தட்ட 2 வருஷம் மெனக்கெட்டு அருண்விஜய் நடிச்சு இப்ப ரிலீஸ் ஆக போற படம் தான் வணங்கான் படம். ஆக்சுவலா வணங்கான் படத்துல ஃபர்ஸ்ட் சூர்யா நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. சில காரணத்தினால அவர் விலகிட்டாரு. இப்ப அருண்விஜய் நடிச்சிருக்காரு. அவரு விலகுனதான காரணம் வந்து வேற மாதிரி சொல்றாங்க நிறைய பேரு. அந்த படத்தோட ஷூட்டிங்ல சூர்யாவுக்கு வந்து பாலா சரியா மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனா உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா அந்த படத்துல இருந்து சூர்யா நடிக்க வேண்டியது இப்ப அருண்விஜய் நடிச்சிருக்காரு. அடுத்து நம்ம சுதா கொங்கரா இயக்கத்துல ஏற்கனவே சூர்யா அவர்கள் சூரரை போன்ற படம் நடிச்சிருப்பாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்த படம், ஒரு அருமையான படம். மறுபடியும் சுதா கொங்கரா சூர்யா படம் பண்ற மாதிரி இருந்து சில காரணத்தால படம் டிராப் ஆச்சு. அது என்ன படம்னா புறநானூறு படம். இந்த படத்துல ஃபர்ஸ்ட் சூர்யா தான் கமிட் ஆனாரு. ஆனா கடைசி நேரத்துல வந்து அந்த படத்துல இருந்து சூர்யா விலகிட்டு அந்த படத்துல ஹீரோவா சிவகார்த்திகேயன் நம்ம எஸ்கே கமிட் ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயனோட இது 25வது படம் தான். இந்த படத்துல சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாம ஜெயம் ரவியும் நெகட்டிவ் ரோல் பண்றாரு. இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட படம் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்திலையும் ஃபர்ஸ்ட் சூர்யா தான் நடிக்கிறதா இருந்தது. சில காரணத்தால நடிக்க முடியாம போச்சு. இது மாதிரி நிறைய படங்கள் சூர்யா வந்து விலகி இருக்காரு. அதுல குறிப்பான படங்கள்லாம் இந்த புறநானூறு படமும் வணங்கான் படமும். உங்களுக்கு சூர்யா அந்த அளவுக்கு பிடிக்கும். நீங்க வணங்கான் படத்தையும் புறநானூறு படத்தையும் எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க, கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.